தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. உங்களை நிந்தித்த, உங்களை அவமானப்படுத்தின பிள்ளைகளுக்கு முன்பாக, அவங்களுக்கு முன்பாக, உங்களை நிந்தித்த பரியாசம் பண்ணின முன்பாக, அவங்க முன்பாக தேவன் உங்களை நிறுத்த போகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை அவமானப்படலாம், வெக்கப்படலாம், உங்களை ரொம்பவே பரிகாசம் பண்ணலாம், உங்கள் வேலையை வச்சு உங்களை அவமானப்படுத்தலாம், நீங்க போகிற இடமெல்லாம் நீங்க கம்மியா சம்பாதிக்கிறதுனால அவமானப்படுத்தலாம், நீங்க சொந்த சொத்துகள் இல்லாம இருக்கிறதுனால உங்களை அவமானப்படுத்தலாம், நீங்க எந்த செல்வமும் இல்லாதனால உங்களை பரியாசம் பண்ணலாம். ஆனா தேவன் சொல்கிறார், இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னா, எல்லாருடைய கண்களுக்கும் காணுங்க மாதிரி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய எல்லையை பெரிதாக்குவேன் தேவன் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, நிச்சயமாகவே தேவன் சொல்கிற காரியங்கள் நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மளை மேன்மைப்படுத்த ஒருவரால மட்டும்தான் முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடியும். நான் விசுவாசிக்கிறேன், என்னை நிறுத்தவங்க முன்னாடி தேவன் நிறுத்துவார் என்று. உங்களை நிறுத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.